ஏல அக்கங்கிட்ட குவ மாப்பிள்ளையெல்லாம் நான் தான் உன் நெல்லை வேலை பேசல. ஏல இந்த பதிவு யாருக்கு தெரியுமால? ஏல கஜினி படத்துல அதாவது நம்ம சூர்யா சார் இந்த தண்ணி பழத்தை கடிக்க மாதிரி ஒரு சீன் வச்சிருந்தாங்களே, அந்த சீனை நடிச்சு அவரு கூட ஃபேமஸ் ஆகல அந்த படத்துல. இங்க ஒரு ஆளு டாக்டருங்கிற பேர்ல அந்த தண்ணி பழத்தை இப்படி வச்சுக்கிட்டு கடிச்சுக்கிட்டு இப்படி இப்படி நம்மள அந்த ஆள் ஃபேமஸ் ஆயிட்டார்ல. அந்த ஆள் பேர் வந்து இவங்க யாருமே தெரியும், டாக்டர் திவாகர். அந்த அவருக்கு தான் இதில் ஒரு பட்டம் வேற கொடுத்துருக்காங்களாம், வாட்டர் மேலன் ஸ்டாருன்னு. என்னத்தை நான் சொல்ல எனக்கே தெரியல. ஏல அந்த டாக்டர் என்னாச்சு சொல்லுதாவா, திவாகர் என்னாச்சு, நான் வந்து எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் நான் வந்து இந்த ப்ரொமோஷனா அந்த விளம்பரம்லாம் பண்ண மாட்டேன். நான் வந்து ஏன் யூடியூப்பில் மட்டும் போடுவேன் வீடியோவை, இல்லைன்னா வேறு சேனலுக்கு நான் பேட்டி கொடுத்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாவோ ஆரம்பத்தில். எப்போ அவள் ஃபேமஸ் ஆகிக்கு முன்னாடி. இப்போ அவள் ஃபேமஸ் ஆகி துபாய் போய்ட்டு வந்துட்டாவோ, மலேசியா போய்ட்டு வந்துட்டாவோ. நண்பர்களே, நான் வந்து இந்த வீடியோ போடுறதுன்னு பொறாமையில் பேசலை, நீங்கள் யாரும் என்ன தவறாக நினைக்க வேண்டாம். அண்ணாச்சி வெளிநாடு போய்ட்டு வந்துட்டாவுல, துபாய் போனாவுல. துபாய் போனப்போ அங்கே ஒரு சேக்கு அவள் விளம்பரம் பண்ண ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியில் ஒரு செண்டு பாட்டில் ஒன்று கொடுத்துருக்காவோ. அந்த செண்டு பாட்டில் நான் கேட்கேன், திவாகர் அண்ணாச்சி நீங்கள் டாக்டர் தானே, நீங்கள் உண்மையான பிசியோதெரபி டாக்டர் தானே, இந்த கையை காலை மடக்கி கை கால் வலிப்பு கிழிப்பு சரி பண்ணுற டாக்டர் தானே நீங்கள். உங்கள் பக்கத்தில் ஒரு பேஷண்ட் இருக்கார், சரியா, ஒரு வயசான தாத்தா. பேஷண்ட்டாக யாரும் தெரியல, ஒரு வயசான தாத்தா. நீங்கள் அந்த செண்டை துபாய் செண்டுன்னு சொல்லி இப்படி அடிக்கியா, பிசுக்கு பிசுக்குன்னு அடிக்கியா. அடித்த உடனே அவர் பக்கத்தில் ஒரே தொண்டை போச்சில் இருமல். அவரால் அந்த செண்டு வாடை பிடிக்கல, இருமல் ஆயிட்டு, சரியா. அவருக்கு தான் அந்த செண்டு வாடை பிடிக்கலையே, நீங்கள் எதுக்கு இப்படி அடித்து அவரை கொல்ல பாக்கிய நான் கேட்கேன். எதுக்கு இந்த பகுமானம், எதுக்கு இந்த பந்தா? வயசான ஆளுக்கு செண்டு பிடிக்கலன்னா தூர வேண்டியதானே, அவரை கொல்லதுக்கு இந்த மாதிரி பண்ணணுமா நான் கேட்கேன். சில ஆள்லாம் இருக்காங்க, செண்டு அடிச்சுட்டு பக்கத்தில் போனால் சில ஆளுக்கு தலை வலிக்கும், அது எல்லாருக்குமே தெரியும். ஏன் நீங்கள் டாக்டர் உங்களுக்கு இது தெரியாதா? நான் என்ன கேட்கேன், கொஞ்சமாக ஆடுங்க, ரொம்ப ஆடாதியா. எங்கள் மக்கள் எல்லாரும் தூக்கி உங்களை விட்ட மக்கள், அண்ணாக்க விட்டத்தில் வச்ச மக்கள் டபக்குன்னு பூமியில் போட்டு அமுக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது ஐயா டாக்டர் திவாகர் ஐயா. அதனால் கொஞ்சம் ஆட்டத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இருங்க, சரியா. நான் என் மக்களே உங்கள்கிட்ட கேட்கேன், எத்தனையோ பேர் இந்த பழைய ஆட்கள்லாம் திறமையானவங்க இருக்காங்க ஐயா, இந்த கிராமிய நிகழ்ச்சி பண்ணுதாங்க, எத்தனையோ திறமையானவங்களாம் இருக்காங்க ஐயா. அவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுக்காம, ஒரு திறமை கிடையாது ஒரு ஆளுக்கு, இந்த பேசிக்கிட்டு இருக்கலாம் அவருக்கு தான், திவாகர் அவருக்கு தான். இவருக்கு என்ன திறமை இருக்குன்னு நீங்கள் இவரை உயரமாக கொண்டு கோபுரத்தில் வச்சிருக்கீங்கள, நான் உங்களை தான் நான் கேள்வி கேட்கேன். அவன் என்ன பண்ணாலும் வீடியோ பார்த்து நீங்கள் சப்போர்ட் பண்ணி அவரை மேலே தூக்கி விட்றீங்க அந்த ஆளை, அப்படி தானே. அப்போ கஷ்டப்படுறவன் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும், பணக்காரனைக்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு டைலாக்கு இவங்களுக்கு தான் பொருந்தும், அப்படித்தானே. ஏன் நானும் தான் கஷ்டப்படுதேன். நான் துபாயில் வேலை பார்த்தேன், என்னால் அங்கே கஷ்டப்பட்டு சம்பாத்தியம் பண்ண முடியல, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ இங்கே வந்து இப்போ ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கேன் ஊரில், நம்ம ஊரில் திருநெல்வேலியில். எனக்கு நான் ஏன் கஷ்டம் தீரவும் மாட்டுக்கு ஓய மாட்டுக்கு நானும் வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். நீங்கள் ஏன் வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு ஆதரவு கொடுங்க நண்பர்களே. நான் உங்களை நம்பி தான் யூடியூப்பில் இறங்கி வந்திருக்கேன். இந்த நெல்லை வேலுங்கிறவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து எங்களெல்லாம் நீங்கள் மேலே தூக்கிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு திறமை இல்லாதவங்களெல்லாம் வந்து திறமையை இது இல்லாமல் இருக்காங்க, அவங்களெல்லாம் மேலே தூக்கி விட்டு இன்றைக்கி சசிகுமார் அண்ணன், நடிகர் சசிகுமார், இயக்குனர் சசிகுமார்னு இருக்கார்ல, அவர் இந்த திவாகரை பார்த்துருக்காரு. பார்த்து அவர் ஒரு பர்ஃபார்மன்ஸு இப்படின்னு ஏதாவது பண்ணுதாரு, ஒப்பாரி வச்சுக்கிட்டு மூஞ்சி அப்படி வச்சுக்கிட்டு, அதை பார்த்து சசிகுமாரனை பாராட்டுதாரு அந்த திவாகர், டாக்டர் திவாகர் அவரை. நான் என்னெல்லாமோ கத்தி பார்க்கேன், கணச்சி பார்க்கேன், ஒப்பாரி வச்சு பார்க்கேன், ஒரு கழுதி எனக்கு வியூஸும் போக மாட்டுக்கு, லைக்கும் வர மாட்டுக்கு, சப்ஸ்கிரைப்பும் பண்ண மாட்டேக்காங்க. நான் என்னத்தை சொல்ல, என் தலை எழுத்து. அதனால் அந்த ஆள் தண்ணி காயை கடிச்சாருன்னா நான் என்னத்தையாவது கடிச்சு மேலே வரலான்னு பார்க்க, எனக்கு வர முடியல, சப்போர்ட் பண்ணுங்களேன் எனக்கு. நான் என்னத்தை சொல்ல, என் கொடுமை தாங்க முடியல நண்பர்களே.